ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை வெள்ளிக்கிழமை, ரொம்ப விசேஷமான நாள். ஸோ இன்னைக்கு காலையில் எப்பயும் போல் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டேன். ஏன் கோலம் போட்டிங்கன்னு கேட்பீங்க. அமாவாசை நம்ம மாமனார் மாமியார் இல்லாதவங்க தான் வீட்டில் அமாவாசைக்கு படைப்பாங்க. ஸோ எங்கள் மாமியார் மாடியில் தனியாக படையல் வச்சு அவங்க மாமியாருக்காக கும்பிட்டுருவாங்க. நான் வெள்ளிக்கிழமை வீடு மங்களகரமாக இருக்கணுன்றதுக்காக நான் ப்ரே பண்ணி விளக்கேற்றுவேன் இல்லையா. ஸோ அது போல் பூஜை தான். எப்பயும் போல் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் துளசிக்கு பூஜை பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் கனகதாரா சோஸ்திரம் இல்லை வெள்ளிக்கிழமைனா மங்கள ரூபினின்ட்டு நமக்கு எந்த சோஸ்திரம் பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்லோகம் போட்டுட்டு நான் என்னோடய வேலையை பார்ப்பேன். அந்த சாமி பாட்டு ஓடிட்டே இருக்கும் போதே நம்ம பூஜை வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா அது கடகடன்னு முடிச்சிடலாம் சொல்லிட்டு காலையில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் பசங்க ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிட்டு தான் இந்த வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணுவேனே. கரெக்டாக 9 மணிக்கு குளிச்சுட்டு இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம்னா சரியாக இருக்கும். வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனுக்கு கோவிலில் போயிட்டு 2 விளக்கு ஏற்றி வச்சுட்டு மொச்சை வச்சுட்டு வந்தால் ரொம்ப நல்லதுன்னு நான் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன். அதாவது ஃபேமிலிலேயோ சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ சரி எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கும் அப்படின்னு. நம்ம ஜாதகம்லாம் பார்க்க போனால் சில விஷயம் கேட்போம் இல்லையா. அப்போ அவங்க சொன்ன இதுதான் இது போல் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது போல் விளக்கேற்றினா ரொம்ப நல்லது. சனி பகவான் சனி தோஷம் இருக்குன்னா சனீஸ்வரனுக்கு எள்ளு கலந்த சாதம் வச்சுட்டு சனிக்கிழமை தோறும் எள்ளு விளக்கு போட்டு 9 நவகிரகத்தை சுற்றி வந்தால் ரொம்ப நல்லது. இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம சொல்லும்போது அவங்களும் போயிட்டு அதை கற்றுக்கிட்டு செய்வாங்க. வெள்ளிக்கிழமை நான் துளசிக்கு பூஜை பண்ணுறதை இது எப்படி நீங்கள் வழிபாடு பண்ணுறீங்கன்னா, நான் மகேஷ் ஐயர்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அவங்களது நிறைய நான் பார்ப்பேன். அவங்க மூலிமா ஆன்மீக தகவல் எல்லாம் நிறைய நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் எனக்கு பிடிச்ச மாதிரி பூஜை பண்ணுவேன். ஸோ துளசிக்கு பூஜை பண்ணுறதுல எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இருக்குன்னு நீங்கள் வேணும்னா அவருடைய வெப்சைட்டில் போய் பாருங்கள். துளசி பூஜை அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா யூடியூப்பில் வரும். ஸோ இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ எவ்ரி ஃப்ரைடேவும் நான் ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு துளசி மாட பூஜை. இது வீட்டில் மகாலட்சுமியை நம்ம வேண்டிக்கிறது தான். மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வெளியே நமக்கு வீட்டுக்கு கல்வி செல்வம், பொருள் செல்வம், தனம், தானியம் எல்லா வகையான செல்வமும் மகாலட்சுமி மூலியமாக தான் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டை எப்பவுமே ப்ரொடெக்டிவாக அவங்க பார்த்துப்பாங்க. வீடு ரொம்ப மங்களகரமாக இருந்தால் தெய்வீக சக்தி குடியேறும். அனைத்து தெய்வங்களும் நம்ம வீட்டில் இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் பிரச்சனைலாம் நம்ம வீட்டுக்கு வராதுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே நிலவாசலில் அலங்காரம் பண்ணுவேன், அது உங்களுக்கு தெரியும். மஞ்சள் குங்குமம் விட்டு கோலம் போட்டுட்டு பூவை வச்சுட்டு வேப்பலை வச்சுருக்கேன். இன்றைக்கி அமாவாசை, எலுமிச்சப்பழம் கட் பண்ணி வைக்கலான்னு நினச்சேன், மறந்துட்டேன். ஸோ நான் போன வெள்ளிக்கிழமை தான் வச்சேன்னா அதனால் இந்த வாரம் வைக்கலை. கண்டிப்பாக நீங்கள் அமாவாசையில் செஞ்சு பாருங்கள், வியாழக்கிழமை கூட செய்யுங்க, ரொம்ப நல்லது. அப்புறம் இது போல் மங்களகரமாக வாசல் இருக்கிறது நம்ம வீட்டுக்கு ரொம்ப சுபிக்ஷமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. 2 விளக்கு எப்போவுமே வாசலில் ஏற்றி வச்சுடுவேன். நம்ம வீட்டுக்கு வெளியே அம்மி, உரல் இதெல்லாம் இருக்கிறது வாரத்தில் ஒரு நாள் இல்லை மாதத்தில் ஒரு நாள் எப்போவுமே வாஷ் பண்ணி கழுவி விட்டுருவேன். வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் மங்களகரமாக வைப்பேன். இந்த ஆட்டாங்கல், அம்மிக்கல் இது மேலெலாம் உட்காரக்கூடாது சொல்லுவாங்க. அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் அது எல்லாமே ஒரு தெய்வீக பொருளாக தான் கருதுவாங்க. அதனால் அது வீட்டில் இருந்தால் அங்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட்டு நம்ம வழிபட்டு வந்தால் வீட்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இது நான் ஃபாலோ பண்ணுவேன். எப்போயாவது ஒரு வெள்ளிக்கிழமை டைம் இல்லை, நமக்கு நிறைய பூஜை வேலை இருந்ததுன்னா காலையில் வாஷ் பண்ணிவிடுவேன். ஆனால் கோலம் மட்டும் போடாமல் விட்டுடுவேன். இல்லை எனக்கு நிறைய டைம் இருக்குன்னா கண்டிப்பாக நான் இதை ஃபாலோ பண்ணுவேன். மஞ்சள் குங்குமம் இட்டு கோலம் போட்டு பத்தியெல்லாம் காட்டுவேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணல, எமர்ஜென்சிக்கு இது கண்டிப்பாக நமக்கு தேவைப்படும். இதுவும் ஒரு நம்ம ஆன்மீகத்தில் ஒரு நல்ல பொருளாக சொல்கிறதுனால நம்ம பத்திரமா அதை பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இது வச்சுருக்கோம். எப்போவுமே தூக்கிலாம் போட மாட்டோம். யூஸ் பண்ணலைன்னா கூட அது வீட்டில் இருந்தால் ரொம்ப நல்லது. ஸோ அதுக்காக அதை வச்சு அதுக்கு வெள்ளிக்கிழமான இப்படி தான் மங்களகரமாக வச்சுக்குவோம். இந்த மாதிரி வீட்டில் ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம பார்த்து செய்யும்போது தெய்வீக ஆற்றலும் தெய்வீக சக்தியும் கண்டிப்பாக நம்ம வீட்டில் எப்போவுமே அருள் புரியும். பாதுகாப்பாகவும் இருக்கும் நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும். எனக்கு ப்ரேயர் தான் நம்மளுடைய பேஷன். என்னோடய பேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரேயர் தான் எல்லாத்துக்குமே பெஸ்ட்டு மெடிசன்னு சொல்வேன் நான். எந்த கடவுளை நான் டாக்டராக நினைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு பிரச்சனை உடல் அளவிலும் சரி மனசளவிலும் சரி போய் முருகர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்லிவிடுவேன். ஸோ எனக்கு முருகர்னால் ரொம்ப பிடிக்கும். அவரை விட ஒரு சிறந்த மருத்துவர் இந்த உலகத்திலே கிடையாது. எல்லாருக்கும் எப்பேற்பட்ட நோய்களையும் தீர்த்து வச்சுருக்காரு. நிறைய பேருக்கு இந்த பற்றின விஷயம்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், நிறைய வீடியோஸ் பார்க்குறவங்களுக்கு.
ஸோ நமக்கு ஒரு பிரச்சனைன்னும் போது முருகர்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அவருடைய ஆசீர்வாதம் இருந்தாலே போதும், நமக்கு வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் குணமாயிடும். எப்பேற்பட்ட நோயையும் தீர்த்து வைப்பார். இவருடைய வேல்மாறலை நீங்கள் படிச்சுட்டே வரும்போது உங்களுடைய கஷ்டம் எல்லாம் சீக்கிரமாக குறையும். ஸோ முருகரை நம்பி நம்ம எந்த விஷயத்தில் இறங்கினாலும் கல்யாண தடை நீங்கும், குழந்தை இல்லைன்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எனக்கு 2வது பையன் பிறக்கணும்னு நான் ரொம்ப வேண்டிக்கிட்டேன். ஸோ முருகருக்கு நான் வேண்டிக்கிட்டேன். அது போல் தான் எனக்கு 2வது பையனும் பிறந்தான். அதுக்காக நான் கோவிலில் வந்து அவனுக்கு வந்து பாலே இல்லை, நான் கொடுக்கும்போது பால் வந்து அதாவது குழந்தைக்கு நிறைய பால் இல்லைன்னா நம்ம கடவுள்கிட்ட முருகர்கிட்ட வேண்டிக்கிட்டு குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் தான் கொடுக்கணும். அதுவும் பிறந்து ஒரு 6 மாதத்துக்கு வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது. ஸோ அப்போ வந்து நம்ம கடவுள்கிட்ட வேண்டிக்கும் போது அதுக்கப்புறம் தான் பால் நிறைய வந்து நமக்கு சுரக்க ஆரம்பிச்சிது. அதனால் என்ன பண்ணோம், கோயிலில் அபிஷேகத்துக்கு நாங்கள் பால் நிறைய வாங்கி கொடுத்துட்டோம். வேண்டுதல் வந்து நிறைவேறிடுச்சுன்னா நம்ம கோயில் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி தரதா சொல்லி எத்தனை லிட்ரு வாங்கி கொடுத்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஆனால் அவருக்கு அபிஷேகத்துக்கு காலையில் முதல் பால் எங்களோட பால் தான் நாங்கள் வாங்கி போய் கொடுத்துட்டு வந்தோம். அதே போல் வெல்லம், சர்க்கரை இதெல்லாம் வந்து குழந்தையோட எடைக்கு, குழந்தை எடை குறைவாக பிறக்கக்கூடாதுன்னு சொல்லி முன்னாடியே வேண்டிக்கிட்டு 3 கிலோவுக்கு மேலே குழந்தை பிறக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அந்த 3 கிலோவுக்கு வந்து வெல்லம், சர்க்கரை அந்த மாதிரிலாம் வாங்கி நம்ம கோயிலில் கொடுக்கலாம். ஸோ எதையுமே சரி நம்ம இந்த மாதிரி வேண்டுதல் வச்சு நம்ம வழிபடும்போது கண்டிப்பாக அவர் வந்து நமக்கு பக்கத்துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்ல வரேன். இன்றைக்கும் நான் முருகருக்கு வந்து வெற்றிலை தீபம் போட்டு தான் வழிபட்டிருக்கேன். எங்கள் வீட்டில் வெத்தலை கொடி நிறைய இருக்குது. அதனால் நான் முருகருக்குனாலே வெற்றிலை தீபம் போட்டு வழிபடுவேன். பூஜை ரூம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரொம்ப அலங்காரமாக பூக்கள் அப்படி தான் போட்டு அலங்காரம் பண்ணுவேன். அந்த விபூதியால் பட்டை போட்டு வச்சுருப்பேன், கோலம் போடுவேன், நிறைய பூ போடுவேன், சாம்பிராணி வத்தி, வேப்ப இலை, மா இலை இது போல் தான் வைப்பேன். நான் வேறு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம், ஒரு பிளாஸ்டிக் ஃப்ளவர் கூட நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். நீங்கள் எங்கள் வீட்டில் பார்த்தாலே தெரியும், அது நெகட்டிவிட்டியை ஈர்க்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு வந்து இந்த நெல்மணி தோரணம் மட்டும் வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. அது மட்டும் கண்டிப்பாக வாங்குவேன். அதே வெட்டி வேரில் மாலை இருக்குது, அது வாங்கி யூஸ் பண்ணலாம். ஸோ இது போல் ஐட்டம்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த பிளாஸ்டிக்கில் வர பூக்கள், அந்த டெக்கரேஷன் ஐட்டம் திங்ஸு, இந்த லைட்டு இதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே மாட்டேன். சாமி ரூமில் அந்த கலர் லைட்டு அதெல்லாம் நான் போட மாட்டேன். ஆல்ரெடி நம்ம ஏற்றுற அந்த ஜோதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெளிச்சமே சாமி ரூமுக்கு போதுமானது. நான் போய் எங்கள் கோவிலுக்கு நான் போகிறோம் இல்லையா, அப்போ அந்த கருவறையில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பெரிய அகல் விளக்கு எரியும். அப்படி இல்லைன்னா ஒரு அந்த தொங்கும் பார்த்தீங்களா 5 முக விளக்கு, அது ஃபுல்லாக எண்ணெய் ஊற்றி திரிசல் போட்டு எரிய வச்சுருப்பாங்க. அந்த வெளிச்சத்தில் தான் நம்ம சிவனும் சரி பெருமாளையும் சரி பார்க்கணும். அந்தளவுக்கு அந்த வெளிச்சம் தான். நான் காஞ்சிபுரம் கோயிலில் பெரிய பெரிய கோயிலுக்கெலாம் போனப்போ கூட அந்த பக்தவ தூதவ பெருமாள் அவ்வளோ ஹைட்டாக உட்காந்துட்டு இருக்காரு. அந்த கருவறையே இருட்டாக தான் இருக்குது. நம்ம உள்ளே நின்று மேலே எட்டி பார்த்தா தான் அவர் தெரிகிறாரு. ஸோ கருவறையில் இருக்கிற கடவுள் வந்து ஒரே ஒரு தீப ஒளியில் தான் அவரை நம்ம பார்த்து பிரார்த்தனை பண்ணுறோம். அவங்க லைட்டு போடணுன்னா அவங்க எவ்வளோ வெளிச்சம் வேணால் போட்டிருக்கலாம், ஆனால் இருட்டாக தான் இருக்கும். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி லைட்டு செட்டிங்ஸ் அதெல்லாம் கடவுள் விரும்பவே மாட்டாங்க. தீப ஒளியை தான் விரும்புவாங்க. வாசனையாக இருக்க ஊதுவத்தி, சாண்டில் ஊதுவத்தி இதெல்லாம் நான் ஏற்றி வைப்பேன். துளசிக்கும் கற்பூரம் அன்றைக்கி காமிச்சிட்டேன். ஸோ காலையில் பூஜை பண்ணிவிட்டேன், ஆனால் கற்பூரம் காட்டல. ஸோ நான் நம்ம வீட்டில் கற்பூரம் காட்டும்போது, தீபார்த்தனை காட்டும்போது துளசிக்கும் தீபார்த்தனை காட்டலாம்னு சொல்லி காட்டிட்டேன். இந்த ஒளி வெளிச்சத்துலேயே நம்மளுடைய கடவுளும் நம்மளுடைய பூஜை ரூமும் ரொம்ப மங்களகரமாகவும் அழகாகவும் இருக்கும். எவ்ரி ஃப்ரைடே மறக்காமல் நான் என்னோடய ப்ரேயரை கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். நம்மளுடைய ப்ரேயர் தான் என்றைக்குமே நமக்கு பக்கத்துணையாக இருக்கும். நான் அதை பிலீவ் பண்ணுறேன். மற்றவங்க வந்து எந்த வேலை வேணால் செய்கிறோம் கொள்கிறோம், ஆனால் நம்ம ப்ரேயர் பண்ணாமல் இருக்கோமான்னு யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக ப்ரே பண்ணுறதுனால நிறைய நல்ல விஷயம் மட்டும்தான் நமக்கு நடக்கும், நிறைய கெட்ட விஷயம் நடக்காமலும் போகலாம். அதனால் ப்ரே பண்ணுறது நல்ல ஒரு மெடிசன் மாதிரி. அதனால் டெய்லியும் ப்ரே பண்ணுங்கள். டெய்லி விளக்கேற்றலாம், தப்பே இல்லை. வாரத்தில் நான் பார்த்திங்கன்னா சாட்டர்டே, ஃப்ரைடே, டியூஸ்டே கண்டிப்பாக பூஜை பண்ணுவேன், விளக்கேற்றுவேன், சாம்பிராணி ஏற்றுவேன், எல்லாமே வீடு ஃபுல்லாக சாம்பிராணி போடுவேன். மாதத்தில் 2 டைம்ஸ் இந்த எலுமிச்சை பழம்லாம் கட் பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறம் மற்ற நாள், இப்போ பிறந்த நாள் அந்த மாதிரி நல்ல நாள், கல்யாண நாள்லாம் வந்தால் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் விளக்கேற்றி பூவெல்லாம் போடுவோம். ஸோ இப்படி தான் என்னோடய ப்ரேயர் எப்போவுமே இருக்கும். இப்படி தான் என்னோடய பூஜை ரூமும் மங்களகரமாக இருக்கும். அன்றைக்கி திராட்சை, மாதுளப்பழம் இதெல்லாம் நைவேத்தியமாக வச்சுருக்கேன். துளசி தீர்த்தம் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பூஜை விளாக் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் எப்போவுமே எனக்கு பூஜை பற்றி தெரிஞ்ச விஷயத்தையும் நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன மாதிரி ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்ற விஷயத்தையும் தான் நான் ஷேர் பண்ணுவேன். மோஸ்ட்லி வந்து
சாமி கும்பிட்றதுனால நிறைய நல்ல விஷயம் நடக்கும். என்ன மாதிரிலாம் சாமி கும்பிடலாம், எப்படிலாம் பூஜை ரூமை க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கலாம்னு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சின்ன லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு நல்ல vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.